வணக்கம் நண்பர்களே. கதை கேட்க உங்களை வரவேற்பது உங்கள் தோழி கீர்த்தி. இன்னைக்கு காணொளியில ராஜஸ்தான்ல ஆழ்வார் மாவட்டத்தில் சரீஸ் புலிகள் காப்பகத்தின் எல்லையில் அமைஞ்சிருக்கிற பாங்கர் கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையோட மர்மத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோட்டை 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது இந்தியாவிலேயே பேய்கள் அதிகமா இருக்கிற இடம் அப்படின்னு இந்தியாவிலேயே ரொம்ப பிரபலமானது. இந்த கோட்டையை சுற்றியும் கோட்டைக்குள்ளேயும் நிறைய அமானுஷ்யமான அனுபவங்கள் இருந்ததால பயத்தினால கிராமங்களெல்லாம் மக்கள் கோட்டைக்கு ரொம்ப தூரத்துல தான் உருவாக்கியிருக்காங்க. 1573ஆம் ஆண்டுல அம்பர் கச்சாவாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ராஜா பகவதனோட இளைய மகன் மதோ சிங்குக்காக இந்த பாங்கர் கோட்டையை கட்டியிருக்காரு. கோட்டைக்குள்ள நடக்கிற அமானுஷ்ய நிகழ்வுக்கு நிறைய புராண கதைகள் இருக்காம். இந்திய தொல்லியல் துறை கூட உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளை இரவுல கோட்டைக்குள் நுழையிறது தடை செஞ்சிருக்கு. இந்த பாங்கர் கோட்டைக்கு 2 விதமான புராண கதைகள் இருக்காம். மதோநாத் அப்படின்ற மன்னன் அங்க இருந்த பாலநாத் அப்படின்ற துறவி கிட்ட அனுமதி பெற்று இந்த கோட்டையை கட்டினாருன்னு முதல் புராணம் சொல்லுது. அப்ப அந்த துறவி ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. என்னன்னா, துறவியின் வீட்டு மேல இந்த கோட்டையோட நிழல் விழக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் மதோ சிங்கோட வாரிசு ஒருவர் கோட்டையை செங்குத்தா எழுப்பி கட்டினதுனால துறவியின் இருப்பிடம் இருள மூழ்குது. அதனால அந்த கோட்டையை அழியும்படி சாபமிட்டதால பாங்கர் கோட்டை தரைமட்டமாகி பேய் பிடிச்சதா சொல்றாங்க. 2வது புராண கதை தான் ரொம்ப பிரபலமானது. கோட்டை பேரழிவுக்கு அந்த பாங்கர் இளவரசர் ரத்னாவதி தான் காரணம்னு சொல்லி 2வது புராணத்துல சொல்றாங்க. ரத்னாவதி மிகவும் அழகா இருந்ததாகவும் அவளை ஒரு மந்திரவாதி நேசித்ததாகவும் அதனால அவளை தன்வசப்படுத்த நினைத்த அந்த மந்திரவாதி அவர் பயன்படுத்தும் அழகு சாதன பொருள்ல வசிய மருந்து கலந்ததாகவும் சொல்லப்படுது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இளவரசி அந்த பொருளை ஒரு பெரிய பாறை மீது வீசி அந்த கல்லு மந்திரவாதியை நசுக்கும்படி சாபம் விட்டதாக கூறப்படுது. இறப்பதற்கு முன்னாடி அந்த மந்திரவாதி கோட்டையில உள்ள எல்லாருமே ஆத்மாவை இழந்து பேயாக அலைவாங்க அப்படின்னு சாபம் விட்டதாகவும் கூறப்படுது. அன்று முதல் இந்த கோட்டை அமானுஷ்யம் நிறைந்த கோட்டையாக உருமாறிடுச்சு. இந்த கோட்டை ஷாஜகானாபாத் மாதிரியில வடிவமைக்கப்பட்டிருக்கான். பகல்ல அதோட அமைதியான சூழலையும் கட்டிடக்கலையோட அற்புதத்தையும் பார்க்கறதுக்காக மக்கள் இங்க பெருமளவு கூடுறாங்க. ஆனா பல அமானுஷ்ய கட்டுக்கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாங்கர் கோட்டை ராஜஸ்தான்ல நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலா தலமா தான் இருக்கு.